ஹலோ ஆல். இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி சீரியஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னென்சி சீரியஸில் வந்துட்டு நான் வந்து என்னோட ப்ரெக்னென்சியில் என்னென்ன ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ப்ரெக்னென்சியில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அண்ட் என்னென்ன ஃபுட் ரொட்டீன் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ப்ரெக்னென்சியில் வந்துட்டு ஒரு 5th மந்த் வரைக்கும் வந்து வாமிட்டிங் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஹார்ட் பேண்ட் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 5 months வரைக்கும் என்னால் எந்த ஃபுட்டும் வந்துட்டு ரொட்டீனாக என்னால் சாப்பிட முடியல. செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தான் ஐ ஸ்டார்டட் ஈட்டிங். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுட் இன்டேக் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரேர் கேஸஸில் வாமிட் இல்லாமல் இருப்பீங்க, பட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட்டாலுமே எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது ஒத்துக்காது. ஃபர்ஸ்ட் திங் நான் மெயினாக ஃபாலோ பண்ணது வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து வாட்டர் இன்டேக். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்துட்டு லாஸ்ட் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து பேபிக்கு வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்துட்டு வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுவே வந்து ஒரு ஹேபிட்டாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ செகண்ட் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, பிஸ்தா எடுத்துக்கிட்டேன். லைன் டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம். ஸோ உங்களோட ஃபீட்டஸ் வெயிட்டும் வந்துட்டு லைன் டேட்ஸ் மூலமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீட்டஸ் வெயிட் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து நீங்கள் லைன் டேட்ஸ் வந்து சோக் பண்ணிவிட்டு ஸோ மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக சோக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸில் ஆல்மண்ட்ஸ், ரைசன்ஸ், அதுக்கப்புறம் கருப்பு முந்திரி, ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வந்து ஊற வச்சு அதை வந்து மார்னிங் வந்து அந்த தண்ணியோட சேர்த்து குடிச்சிடணும். ஸோ ஆல்மண்ட்ஸ் மட்டும் நம்ம பீல் ஆஃப் பண்ணி ஆல்மண்டை மட்டும் எடுத்துக்கணும். மெயின் வந்து ஃபிக். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஹச்பியவே கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஹச்பி வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹச்பி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் ஃபிக் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா சவரொட்டி சாப்பிடுவீங்க அப்படின்னா என்வியில் வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். எனக்கு என்வி அவ்வளோவா பிடிக்காது அப்படிங்கிறனால ஃபிக்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுவுமே சோக் பண்ணி நைட்டே வந்து ப்ரேயராக நைட்டே சோக் பண்ணிடணும். அதை மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இவ்வளவும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபீட்டஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் வால்நட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து வால்நட்டும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் சாப்பிட்லாம். அப் டு நவ் ஃபீடிங் நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து இந்த சத்து மாவு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணலை. ஸோ மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பசி வந்து இருக்கும் ப்ரெக்னென்சியில். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த டிஃபன் ரெடி ஆகிற டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கூழோ இல்லை வந்து ஓட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கூழ் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஓட்ஸ் வந்து எதை எடுக்கலாம் அப்படின்னா நார்மல் ஓட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ரெக்னென்சியில் வந்து சத்து மாவு கூழ் வந்துட்டு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து ஓட்ஸ் வந்து குடிப்பேன். ஸோ ஓட்ஸ் அதுக்கப்புறம் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோனோ அதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் சாப்பிட முடியல, பட் ஆனால் வந்து நான் ஜங்க் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மில்லட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் வந்து மில்லட்டாக எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உப்மா கிண்டி சாப்பிடலாம். ஸோ மில்லட்ஸ் வந்து உங்கள் ஃபுட் ரொட்டீனில் ஆட் பண்ண பாருங்கள். இல்லை ஜோசா பேட்டர், எல்லா மில்லட்ஸும் சேர்ந்து வந்துட்டு ஜோசா பேட்டர் ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் டெய்லி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இட்லியாக எடுத்துக்கலாம். ஸோ மில்லட்ஸ் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ண பாருங்கள். டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ நர்சிங் மாமா இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபீட் பண்ணுறீங்க, மில்க் செக்ரேஷனுக்கு வந்துட்டு ஏர்லக்கிழங்கு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம். ஏர்லக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லது. மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சிலையும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். கீரை வந்து கிடைக்கல அப்படின்னா முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா சீசன்லேயும் வந்து முருங்கைக்கீரை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பினாச் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸ்பினாச் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ வந்து க்ரீன் கலர் பிக்மெண்ட்டு, ரெட் கலர் பிக்மெண்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு கேப்சிகம், அதுக்கப்புறம் பீட்ரூட், ஸோ இந்த மாதிரி நல்ல பிக்மெண்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து தேடி தேடி நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்பவே நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. அவகடோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ், க்ரீனரிஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கணும். ஆஃப்டர் டெலிவரி ஃபீட் பண்ணுற மாம்ஸ்க்கு வந்து கால்சியம் லாஸ், அயன் லாஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ கால்சியம் லாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து பன்னீர், ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ், ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு அயனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பினாச்சு,
ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஃப்ரம் த பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சிலேருந்து அப் டு ஃபீடிங் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்காக வந்துட்டு நம்ம வந்து சுண்டல் எடுத்துக்கலாம், ஏதாவது பயிறு வகைகள் வந்து எடுத்துக்கலாம். கார்விங்ஸ் இருக்குது, ஸ்வீட் கார்விங்ஸ் இருக்குது அப்படின்னா லைன் டேட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது கேரட்டை மிக்ஸ் பண்ணி அல்வா மாதிரி கிண்டி சாப்பிட்லாம். ஸோ ஹெல்த்தியாக உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். என்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ் 3மே வந்துட்டு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வந்துட்டு சுகர், ப்ரெஷர் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து அப்படி நம்ம அதிகமாக எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்துட்டு அது வந்து ஃபீடிங்க்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாகவே காம்பன்சேட் ஆயிரும். ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நம்ம வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம். மெர்க்குரி இல்லாத ஃபிஷ்ஷாக பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். பிள்ளை சுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்துட்டு மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். ஐர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. சுறா மீன் இதெல்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் சேர்த்துக்கக்கூடாது, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஐர மீன் சேர்த்துக்கலாம், ப்ரெக்னென்சியில் சுறா மீன் சேர்த்துக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்துட்டு நீங்கள் சுறா மீன் வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய மில்க் செக்ரேஷன் வந்து ஐர மீனில் வந்து கிடைக்கும். லஞ்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிழங்கு வகை, டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான்வெஜ், டைரி ப்ராடக்ட்ஸ், நட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, வெஜிடபிள் சூப். டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்கும், ரொம்ப லெக் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கும். கோட், ஆட்டுக்கால் வந்து சூப் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது, நான் வந்து ஃப்ரூட் பேஸ்டாக வந்துட்டு நிறைய விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பப்பாயா வந்து ரொம்ப மில்க் செக்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து நான் டெய்லி வந்து 2 பாயில்டு எக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் என்னோட லஞ்சில் வந்து 2 வெஜிடபிள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஸ்பினாச்சாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஏதாவது காய்கறிகளாக இருக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நைட் நான் வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துப்பேன். ஸோ அது வந்துட்டு நான் இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணுறேன். வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில். ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரா, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன், அப்புறம் கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் வந்து ஓமம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்பூன் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பாயில் ஆகணும். ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாடி வெயிட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ் அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஃபுட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோட பேரண்ட்ஸ், என்னோட இன்லாஸ், என்னோட கசின்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணதை வச்சுட்டு ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு என்னென்ன ஃபுட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பேபிக்கு வந்து 9 months. ஸோ ஸ்டில் ஐ எம் ஃபீடிங் ஹிம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நியூ மாம்ஸாக இருப்பீங்க, ஐடியா கிடைக்கும். அஸ் அ நியூ பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ரெக்னன்சி பீரியடில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபுட் சார்ட் எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக ரெடி பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஃபுட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாட் பேண்ட் வந்து எனக்கு வந்து அப் டு 9 months வரைக்கும் ஹாட் பேண்ட் இருந்துச்சு. ஸோ என்னால் அதை ஓவர் கம் பண்ணி வரவே முடியல. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் வந்துட்டு வாமிட்டிங். செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து தான் கோல்டன் பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்துட்டு செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. அப்போ தான் நான் ஸ்லோவாக வந்து ஈட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு பீரியட். அண்ட் தென் வந்துட்டு தேர்ட் ட்ரைமஸ்டரில் அகெயின் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேபி பம்ப் வந்துட்டு ரொம்ப இதாயிரும். ஸோ ஸ்லீப் சர்க்கிள் வந்து ரெடியூஸ் ஆயிரும், பேக் பெயின், லெக் பெயின், ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ இன்னும் இதாக ஃபீடிங் பண்ணும் போதே நீங்கள் A to Z எல்லாமே சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபிக்கு வந்து எதுவுமே வந்து அலர்ஜிக் ஆகாது. ஸோ மட்டனாக இருக்கட்டும், என்வியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்டு பழகிடுங்க. எனக்கு வந்து டெலிவரி வந்து நார்மல் செக்ஷன் தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். குருமிளகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து குழம்பு வச்சு தருவாங்க. ஒரு 15 days அதான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு வந்துட்டு கருவாடு குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், ட்ரை ஃபிஷ். ஸோ அதனால் ஃபுல்லாகவே கருவாடு குழம்பு தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து இதெல்லாம் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நார்மலாக வந்துட்டு எல்லோரும் இந்தியன் பேரண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நானும் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். சரி வந்துட்டு நிறைய ஃபுட் ரெசிபிஸ் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு வீட் பாஸ்தா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஒரு பாயிலிங் வாட்டரில் வந்து பாஸ்தாவை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 2ஆக டிவைட் ஆகணும் அந்த பாஸ்தா. அந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஸோ ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாஸ்தா பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகணும் உங்களுக்கு பாஸ்தா அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பாஸ்தா குக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பாஸ்தா டைப் வந்து பென்னி டைப். இதிலே வந்துட்டு இப்போ மக்ரோனி டைப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி. ஸோ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், ஸோ பூண்டு வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா வீட் ஃப்ளார் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மைதா சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அந்த மைதாவோட ரா ஸ்மெல் வந்து போகணும். அந்த அளவுக்கு வந்து அதை நல்லா ஃபைனாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 1 glass ஆஃப் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில்டு மில்க் வந்து நல்லா ஒரு வார்மாக இருக்க மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்க வேண்டாம். ஸோ மில்க் சேர்த்து இந்த மைதாவும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா வந்து பேனில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லை அப்படின்னா நிறைய கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையான வந்துட்டு பெப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் சேர்த்து ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க்ரீம் அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சி வேறு அளவுக்கு நம்ம வச்சுட்டு ஸோ அது கூட வந்துட்டு சீஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து கிரேட்டட் சீஸும் சேர்த்துக்கிட்டேன், ஸ்லைஸ்டு சீஸும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சீஸில் வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் கிரேட் பண்ணி. அதுக்கப்புறமேலுக்கு வந்துட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தா இருக்குல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப காரம் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்துட்டு இறக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா க்ரீமியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. போன வீடியோவில் வந்து டிமார்ட் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போனனால தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடான கொஷின்ஸ், அதுக்கப்புறம் நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நியூ மாம்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.